Hello students, welcome back to Catalytic Chemistry classes. நம்ம கிளாஸஸ்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து நேம்டு ரியாக்ஷன் சீரிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டுடே கிளாஸஸ்ல we are going to discuss about one of the important naming reaction that is called Tiffeneau Demjanov rearrangement reaction பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா we are discussed about Demjanov rearrangement reactionனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ Demjanov rearrangement reactionல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணமோ வாட் டைப் ஆஃப் ரியாக்ஷன் மெக்கானிசம் we are followed சேம் அதே தான் இங்கே Tiffeneau Demjanov reactionலையும் நம்ம பண்ண போகிறோம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இதோட ஸ்டார்டிங் மெட்டீரியலும் ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் மட்டும் நம்மளுக்கு வேரி ஆகும். சரிங்களா? Demjanov rearrangement reactionல பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஆல்கஹால் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஆல்கஹால் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக இருந்தக்கூடிய ரிங்கை விட ஒரு மெம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ரியாக்டன்ட் வந்து 4 மெம்பர்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்டில் கிடைச்ச ஆல்கஹால் வந்து ஒரு 5 மெம்பர்டு ஆல்கஹால் இருக்கும். தட் இஸ் அ மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் நடக்கப்படுது. பட் இங்கே நம்ம ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்கக்கூடியது யார் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கீட்டோன் வந்து கிடைக்கும். சரிங்களா? அங்கே வி ஆர் ஜஸ்ட் டேக் ஒரு சைக்ளிக் அமீன் மட்டும் நம்ம எடுத்திருப்போம். ஓகேவா? பட் இன் திஸ் கேஸ் வி ஆர் கோயிங் டு டேக் பீட்டா அமினோ ஆல்கஹால்ஸ், ஒரு ஆல்கஹால் குரூப் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து டெம்ஜனோவுக்கும் Tiffeneau Demjanov rearrangement reactionக்குள்ள டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் த செஷன். உங்களுக்கு அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் ரொம்ப நல்லா புரிஞ்சது அப்படின்னா Demjanov rearrangement reaction நல்லா புரிஞ்சது அப்படின்னா Tiffeneau Demjanov rearrangement reactionம் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ஸோ சிஏ ஃபஸ்ட் நம்ம டெஃபினிஷன் பார்த்துடலாம். இந்த ரியாக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா சிஏ த கார்போகேட்டன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் beta amino alcohols via diazotization to afford carbonyl compounds through CC bond migration. Same like this. Okay, same தான் நம்ம Demjanov rearrangement reaction நடந்திருக்கும். பட் நம்மளோட ஸ்டார்டிங் மெட்டீரியல் யார் அப்படின்னா பீட்டா அமினோ ஆல்கஹால். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ், இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ஸை the treatment of 1 amino methyl cycloalkanols. Okay, cycloalkanols, that is called a beta amino alcohols with the nitrous acid to form ring enlarged homologue ketones. கண்டிப்பாக இங்கே என்ன நடக்கும்? ரிங் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இங்கே ரிங் எக்ஸ்பேண்ட் வந்து கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷனை ஓவராலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா we are going to take a beta amino alcohols. Okay, so this alcohol is going to treated with a nitrous acid. In the presence of nitrous acid and very low temperature is required, 0 to 5 degrees Celsius is required for this reaction condition. Okay, and this beta amino alcohols are converted into carbonyl compounds, either it be a aldehyde or it be a ketone. ஆனால் இங்கே இருக்கிறத விட ஒரு மெம்பர் வந்து இங்கே கிரேட்டராக இருக்கும். Most of the cases they can form the ketones only, not aldehydes. Most of the cases they can form ketones. Okay, அப்போது Tiffeneau Demjanov ரியாக்ஷனை நம்ம மொத்தம் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பீட்டா அமினோ ஆல்கஹாலை எடுத்து நைட்ரஸ் ஆசிட் ப்ரெசன்ஸில் நம்ம ட்ரீட் பண்ணும்போது வெரி லோ டெம்பரேச்சர் கண்டிஷனில் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஒரு மெம்பர் ரிங் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரிங் எக்ஸ்பேண்ட் ஆன ஒரு கீட்டோன் வந்து நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே, இப்போது இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ here I'm going to take a 5-membered ring and this is NH2. Okay, at beta position we have a alcohol. Okay, so this is called a beta amino alcohol. Why? Because alpha, okay, this is alpha carbon and this is beta carbon. Okay, so beta position la dhaan namakku hydroxy irukku. Sorry, so it is a alpha carbon. Okay, so it is a alpha and this is beta. So this is beta amino alcohol.
Okay, so this is beta amino alcohol. When this beta amino alcohol, it's going to treated with a nitrous acid. Okay, nitrous acid is HNO2. Okay, in the presence of very low temperature 0 to 5 degree Celsius, and it is converted into a ketone. Okay, so in a 5 member irukku, so it undergo the ring expand and it can produce a hexanone is the product. Okay, that is cyclohexanone. Cyclohexanone is the product. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட ரியாக்டன்ட் தட் இஸ் பீட்டா அமினோ ஆல்கோஹால். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், we are going to treat it with the HNO2. ஓகே, நைட்ரஸ் ஆசிட் வந்து டேரெக்டாக எங்கே போகும் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேயே நான் வந்து இது எப்படி ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது டெம்ஜனோவ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷனை டேரெக்டாக இது கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது இட் இஸ் கன்வெர்டட் இன்டு டைஅசோடைசேஷன் ப்ராடக்ட், ஒரு சால்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா. So see here we obtained this one, so OH, okay, and N double bond N plus. Okay, so next step என்ன நடக்க போகுது அப்படின்னா, by the loss of N2 gas. Okay, nitrogen gas வந்து இங்கேருந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லாஸ் ஆகுதுன்னா it generate a carbocation here. Okay, so here it going to generate a carbocation, so it is CH2 plus. Now இப்போ இந்த கார்போகேட்டனை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆகும், ஒரு பாண்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ திஸ் பாண்ட் இஸ் கோயிங் டு மைக்ரேட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஸோ இட் இஸ் கால்டு CC bond migration. So due to this bond movement, what happened? So it is the bond becomes a 6-member ring, right? It is a 6-member ring, and this is OH. Okay, this is OH and this is CH2. Okay, now the carbocation generated here, initially it is a primary carbocation, now it is becomes a secondary carbocation, right? இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஃபார் அவர் கன்வீனியன்ட்டுக்காக நான் இப்படி இதை எழுதுகிறேன். OH எழுதுகிறேன். இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. நான் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நலிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, the lone pair of electron on oxygen atom, it is move like this. ஸோ அப்போ என்ன ஆரம்பிக்கும், ஸோ ஆக்சிஜன் மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, see டபுள் பாண்ட் O ப்ளஸ் அண்ட் H அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டீப்ரோட்டனேஷன் பண்ணுறோம், லாஸ் ஆஃப் ப்ரோட்டான். ஸோ இந்த பாண்டு இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும். நவ் H plus ion, okay, will be eliminated. So it is deprotonation. So the final product of this reaction is cyclohexanone. So that is ketone. Okay, so the alcohol, it is converted into ketone. Okay, so this is a product of this reaction. Okay, so this is called a Tiffeneau Demjanov rearrangement reaction. Okay, now I'm going to take an example, okay, with a mechanism. Okay va, so இப்போ இந்த reaction kind mechanism தான் discuss பண்ண போகிறோம். So here I'm going to take another compound 6-membered, and it is a OH, okay, CH2 and H2. Okay, so this is a beta amino alcohol. So beta alcohol. Now it's going to treated with the sodium nitrate NaNO2 and HCl. So it results the formation of nitrous acid. அதாவது இது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், HNO2. ஓகே, ஸோ HNO2ல NO ப்ளஸ் அப்படின்றது இட் கேன் ஆக்ட் அஸ் அ electrophile. ஓகே, ஸோ தட் இஸ் N டபுள் பாண்ட் O, O N டபுள் பாண்ட் O இப்படி இருக்கும். இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், ஹவு இட் இஸ் ஃபார்ம்டுன்னு. ஓகே, now what happened, so this nucleophile, okay, the amine can act as a nucleophile. Why? Because it has a lone pair of electron. Now what happened, this lone pair of electron is going to attack this electrophile nitrogen. Now this bond move like this. Okay, so we get this one in the next step, OH. Okay, and here N, H, and here H, remaining is N double bond O. Now the positive charge will be generated on this nitrogen atom. So what happened, this O minus, okay, O minus N double bond O is going to abstract one of this proton.
ஓகே இப்படி புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த பாண்ட் இப்படி மூவ் ஆகும் ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அந்த நைட்ரஜனும் ஸ்டெபிலைஸ் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் we can get this one OH N H N double bond O. Okay, now it can undergo the tautomerization. Okay, tautomerization. So what happened? This bond move like this and this bond move like அப்போ எங்கே ஆகும் H ப்ளஸ் அயன் இருக்கும் இந்த H ப்ளஸ் அயனை இந்த O மைனஸ் அயன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும் ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம டெம்ஜனோவ் ரியாக்ஷனில் என்ன பார்த்தோமோ சேம் மெக்கானிசம் தான் இங்கேயும் ஓகே N டபுள் பாண்ட் N O H அப்படின்னு இருக்கும் நான் நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா this nitrogen have a lone pair of electron in next step this bond is move to here and this one move to here okay ஸோ இது தான் என்ன சொல்லுவோம் டைஅசோடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இந்த ஸ்டெப்பு தான் ஸோ OH N இங்கே டபுள் பாண்ட் இந்த பாண்ட் மூவ் ஆனதுனால ட்ரிபிள் பாண்ட் ஆயிடுது ஓகே ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வில் பி கிரியேட்டட் ஆன் த நைட்ரஜன் ஆட்டம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்க போகுது அப்படின்னா ஹியர் N2 gas will be evolved okay so one of the see here next step OH just we have a CH2 plus carbocation only why because this positive charge move பண்றதுக்காக இந்த பாண்ட் இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ N2 gas வந்து லிபரேட் ஆகும் ஓகே ஸோ we get this carbocation now இந்த carbocation ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக either this bond or this bond எது வேணால் மூவ் ஆகலாம் நான் இந்த பாண்ட் வந்து இப்படி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் ஓகே ஸோ அப்போ என்ன ஆகும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் we can get a 7 member ring இப்போ 6 member ring இருந்தது 7 member ring மாறிடுச்சு so here only we have a OH and it has a positive charge generated on here okay நம்ம மைக்ரேட் பண்ண கார்பன் அதாவது இந்த கார்போகேட்டன் எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது ஓகே ஸோ உங்களுக்கு நான் புரியுன்றதுக்காக ஜஸ்ட் ஐ மேக் அ ஜஸ்ட் சர்க்கிள் ஓகே திஸ் இஸ் அவர் CH2 சரிங்களா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இட் ஜென்ரேட் அ பாசிட்டிவ் அயன் ஹியர் ஸோ இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜை நல்லிஃபை பண்ணுறதுக்காக ஆக்சிஜனுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இப்படி மூவ் ஆகுது அப்போ என்ன ஆகும் ஃபார்மேஷன் ஆஃப் டபுள் பாண்ட் ஸோ அப்போது இந்த H ப்ளஸ் அயன் வந்து இங்கேருந்து எலிமினேட் ஆகிடும் ஸோ த ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா we can get a 7 member ring ஒரு கீட்டோன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது ஓகே ஸோ இட் இஸ் அ கீட்டோன் that is cycloheptanone is the product of this reaction okay so இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா Tiffeneau Demjanov rearrangement reaction now இப்போ இந்த கான்செப்ட்டை பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चंस நம்ம வொர்க் அவுட் பண்ண போறோம் சரிங்களா so see here first நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ketone நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க cyclopentanone first is going to treated with the HCN okay second followed by second step la it going to treated with the H2 and palladium carbon okay so it is a hydrogenation or reduction process அப்படினு சொல்லலாம் third one வந்து HNO2 அப்படினு இருக்கு ஓகேவா HNO2 அப்படின்றது it is a nitrous acid so அப்போ இது என்னவா இருக்கலாம் அப்படினா nitrous acid னு கொடுத்திருக்கும் போது கண்டிப்பா இது Demjanov rearrangement reaction இருக்கலாம் ஓகே ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டெப் இருக்கு so it may be a Tiffeneau Demjanov rearrangement reaction இருக்கிறதுக்கும் possibility இருக்கு சரிங்களா so first நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படினா நம்மளோட reactant எடுத்துக்கலாம் so the given is cyclopentanone now it's going to treated with the HCN okay so in HCN ல பாத்தீங்க அப்படினா it is a del positive and it is a del negative okay so இப்போ என்ன ஆகும்னா this del negative is going to attack this okay here nitrogen மேல ஒரு lone pair of electron இருக்கும் so it can act as a nucleophile okay and here it is a deficient carbocation okay இங்க deficient carbon இருக்கும் now this bond is moved to like this அப்போ இங்கே O மைனஸ் வரும் இந்த O மைனஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த H ப்ளஸ் அயனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்போது இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா O மைனஸாக இருந்தது இந்த மைனஸ் வந்து இந்த H ப்ளஸ் அயனை எடுத்துக்குது ஓகே ஏன் அப்படின்னா இந்த பாண்ட் வந்து இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு C ட்ரிபிள் பாண்ட் N இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிடச்சது இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ரெடக்ஷன் ப்ராசஸ்க்கு அண்டர்கோ பண்ணுறோம் ஓகே ஸோ we are going to treat it with the H2 palladium and carbon okay so it is a reduction process so reduction அப்படின்றது
addition இங்க தான் நடக்க போகுது சோ அப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்கும் அப்படினா in this case we can obtain this one so we have a OH here and here CH2 single bond NH2 okay so அப்ப இது என்னது நமக்கு கிடைச்சது என்னன்னா it is a beta amino alcohol நமக்கு கிடைச்சிருக்கு அப்ப கண்டிப்பா பீட்டா அமினோ ஆல்கஹால் கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா they give you HN nitrous acid கொடுத்திருக்காங்க அப்ப டெஃபினட்டா இது என்னவா இருக்கும்னா Tiffeneau Demjanov rearrangement reaction தான் அப்ப கண்டிப்பா நமக்கு ஒரு ப்ராடக்ட் என்ன இருக்கும் டைரக்ட்டா கூட எழுதிரலாம் ஓகே சோ the product of this reaction கண்டிப்பா ring expand போகும் நமக்கு ஒரு ketone வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும் cyclohexanone initial the reactant வந்து cyclopentanone now the product of this reaction is cyclohexanone is the product of this reaction now see here this is another very important question guys so second question so நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க NaNO2 plus ஒரு ஆசிட் கொடுத்திருக்காங்க அசிட்டிக் ஆசிட் அப்படின்றது ஓகேவா so NaNO2 அசிட்டிக் ஆசிட் ரெண்டும் கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா நைட்ரஸ் ஆசிட் வந்து நமக்கு கிடைக்கும் HNO2 ஓகே சோ இன்டைரக்ட்டா நமக்கு வந்து இந்த ரியாக்ஷனை கேட்கணும் அப்படினா see here இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த OH குரூப் இந்த இடத்துல இல்ல அப்படினா டெஃபினட்டா இந்த ரியாக்ஷன் வந்து Demjanov rearrangement reaction தான் பட் இந்த இடத்துல OH குரூப் இருக்குிறதுனால it is a Tiffeneau Demjanov rearrangement reaction அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிரலாம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட்டா நைட்ரேட் சோடியம் நைட்ரேட்டும் அசிட்டிக் ஆசிட் நமக்கு கொடுத்திருக்காங்க both are treated together it can gives a HNO2 nitrous acid ஓகே அப்ப நான் டைரக்ட்டா நான் diazotization ஏனா மெக்கானிசம் உங்களுக்கு தெரியும் சோ அதனால when it going to treated with the HNO2 it can produce a diazotization product okay so அத நான் எடுத்துக்கறேன் so it has a OH we have here and it is a trimethylsilane okay and here in the above the plane we have a N triple bond N plus okay so it is a diazotization product session ஓகே சோ இது வந்து ஆல்ரெடி மெக்கானிசத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம இதை ட்ரீட் பண்றோம் சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் இட்ஸ் கோயிங் டு ரிமூவ் ஓகேவா சோ N2 கேஸ் வந்து இங்க இருந்து ரிமூவ் ஆகும் N2 சோ அப்போ we can generate a carbocation here OH CH2 plus okay next we can generate here trimethylsilane ஓகேவா இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா there are two different type of product வந்து possible ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி பாத்தீங்க அப்படினா யார் வந்து மைக்ரேட்டிங்கா இருக்க போறது அப்படினா see ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்பனும் ஓகேவா இந்த பாண்ட் பிரேக் ஆகி இந்த பாண்ட் வந்து பிரேக் இந்த இடத்துல மூவ் ஆகி இப்போ இப்படி ஒரு பாண்டிங் நடக்கலாம் செகண்ட் பாசிபிலிட்டி பாத்தீங்க அப்படினா இந்த சைடுல இருக்கக்கூடிய கார்பன் பாண்ட் பிரேக் ஆயிட்டு இப்படி போய் ஸ்டெபிலைஸ் ஆகலாம் there are two different possibilities இருக்கு சோ நமக்கு எது மேஜர் ப்ராடக்ட் அப்படி நமக்கு தெரியணும் ஓகேவா சோ இத நான் ரெண்டு வகையில எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட் green சைடு போறத அந்த இடத்தை எடுத்துக்கிறேன் இந்த சைடு we are orange பாண்டோட மூவ்மென்ட் ஓகே இப்போ green சைடு பாண்ட் மூவ் ஆகுது அப்படினா see 1 2 3 4 ரிங் எக்ஸ்பாண்ட் ஆகும் fourth பொசிஷன்ல தான் நம்மளோட trimethylsilane வரும் okay so it is a 6 member ring already so it become a 7 member ring okay so it is a 7 member ring வந்துருச்சு so at this position we have a OH here so 1 2 3 and 4 this position we have a trimethylsilane okay so இப்போ நமக்கு கார்போகேட்டைன் எந்த இடத்துல ஜெனரேட் ஆயிருக்கும் இந்த OH கிட்ட தான் இந்த இடத்துல தான் ஜெனரேட் ஆயிருக்கும் ஓகேவா சோ இப்போ இத லாஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஆக்ஸிஜன் மேல இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இப்படி மூவ் ஆகும் நெக்ஸ்ட் இது என்ன ஆகும் இந்த H+ லாஸ் ஆயிடு we can get a ketone here okay so next step we get a ketone so double bond O so 1 2 3 and fourth position la we get trimethylsilane okay so SiMe thrice so this is a product we get in this reaction so this is a first possibility okay first route இப்போ செகண்ட் ரூட் வழி நாம போறோம் இப்போ செகண்ட் ரூட் பாத்தீங்க அப்படினா சீங்க இந்த பாண்ட் மூவ் ஆக போகுது இந்த பாண்ட் மூவ் ஆகுது அப்படினா சேம் நமக்கு 7 மெம்பர் ரிங் தான் கிடைக்கும் பட் இந்த சிலிக்கானோட பொசிஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் வராது இந்த சப்ஸ்டிட்யூஷன் குரூப்ல ஏனா இந்த இடத்துல எந்த ஒரு சேஞ்சும் இல்ல 1 2 ஓகே 1 2 3 இனிஷியல் நம்ம எடுக்கும்போது 1 2 3 4 னு பார்த்திருப்போம்
இப்போது இந்த பாண்ட் தான் மூவ் ஆகுது. அப்போ இந்த சைடில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஓகே 1 2 3 தேர்ட் பொசிஷனில் வரணும். அப்போது இந்த இடத்துல we have a OH here. okay now 1 2 3 third positionல we have a trimethylsilane. ஓகே நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துல இருந்திருக்கும். நான் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நலிஃபை பண்ணுறதுக்காக இந்த பாண்ட் அகைன் ரிமூவ் ஆகுது. அப்போ H + அயன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ we get a ketone in the next step. So we get a ketone C double bond O and 1 2 3 third positionல methyl-silane. ஓகே இப்போ இந்த ரெண்டு காம்பவுண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஸோ இந்த கீட்டோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைமெத்தில்-silane 4th பொசிஷனில் இருக்குது. ஹியர் இட் இஸ் இந்த தேர்ட் பொசிஷனில் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பேரில் விச் இஸ் மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட் விச் இஸ் அ மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஒன் இஸ் மேஜர் ப்ராடக்ட். ஓகேவா? ஏன் அப்படின்னா இட் இஸ் அ ஹைலி ஸ்டெரிக்கடாக இருக்குது இது வந்து. ஓகேவா? ஸோ இங்கே சப்ஸ்டியூஷன் குரூப் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய கார்பன் தான் ஹைலி மைக்ரேட்டிங் குரூப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ இட் கேன் கோயிங் டு மைக்ரேட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். So this is a major product guys and this one is our minor product. Okay, so this is minor, so this is major. ஸோ அப்போது இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து கரெக்டாக தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ கைஸ் டுடே கிளாஸஸில் நம்ம Tiffeneau Demjanov rearrangement reactions சொல்லி பார்த்தோம். இப்போது இதிலிருந்து ஐம் கோயிங் டு கிவ் யூ ஒன் ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் கொஸ்டின் டு யூ. ஸோ இந்த கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்றத கண்டினியூஸ் மெக்கானிசத்தோட ஒர்க் அவுட் பண்ணி அதை ஃபோட்டோ மேக் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சீக இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின். So this is a given beta amino alcohol. Okay, so this is a compound guys. In the compound வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே above the plane இருக்குது and this side is a below the plane. ஓகேவா? இப்போ யார் வந்து நம்மளுக்கு பெஸ்ட் மைக்ரேட்டிங் குரூப்பாக இருக்காங்கன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? Now it's going to treat it with the in the first step sodium nitrate NaNO2 and ACOH. Second temperature கொடுத்துருக்காங்க. It is taken the reaction 100 to 110 degrees Celsius. Okay, so what is the product of this reaction we have to find out. ஸோ உங்களோட ஆன்சர் என்ன கிடைச்சது அப்படின்றத நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து டீட்டெயிலாக மெக்கானிசம் ஒர்க் அவுட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் மீன்ஸ் ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ.